ஏசப்பாவின் சிலுவை பாடுகளில் தியானித்து அதன் அர்த்தத்தை உணர்ந்து அர்த்தம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்றாரு. ஏசப்பாவின் ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டதா, இல்லை ஏசப்பா தனது ஆவியை அவரே ஒப்பு கொடுத்தாரா? அவரே தான் ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து அவர் உன்னதமான தேவன், நம்மளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வந்த தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்ப இந்த கம்பேரிசன் மனிதனுக்கு எடுத்து பார்க்கலாம். மனிதன் தனது ஆவியை ஒப்பு கொடுக்கிறானா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனின் ஆவி கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவன் மனிதனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு மட்டுமே அந்த அத்தாரிட்டிஸ் ஃபுல்லாவே இருக்கு. அப்ப கர்த்தர் தனது ஆவியை எடுத்து பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? அதாவது கர்த்தர் வந்த தனது காரியத்தை முழுவதும் செவ்வையாக 100% செய்து முடித்த பிறகு, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், இந்த மனிதனின் பாவத்தை நான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி விட்டேன் என்று அவர் உணர்ந்த பிறகு தனது ஆவியை எடுத்து பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். அத்தனையும் நிறைவேறின வசனங்கள், எல்லாமே முன்குறித்து எழுதப்பட்டவை. தேவன் எடுத்து ஒப்பு கொடுத்து விட்டார். தனது ஆவியை எடுத்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஒப்பு கொடுத்து தனது ஜீவனை விட்டார்னு சொல்லியிருக்கு. ஆவியை எடுத்து ஒப்பு கொடுத்த பிறகு தனது ஜீவனை விட்டார். இத நம்ம மனுஷெல்லாம் ரொம்ப அறிவு ஜீவி தானே, அதனால அவங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. பைபிளை எப்பொழுது ரிசர்ச் பண்ற வேலை தானே. என்னன்னா, இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததுதான். ஒரு இறக்கும் தருவாயில் உள்ள மனுஷனை சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் 2 பேருமா சேர்ந்து அவங்கள ஒரு கண்ணாடி இதுல வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா, வெளியிலிருந்து ஒன்றும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து வெளியே ஒன்றுமே வர முடியாது. 1 மில்லி மைக்ரான் அளவு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு. ஆனா மனிதனை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மனிதனின் ஆவி பிரிகிறதா என்று அவங்களுக்கு டவுட், சயின்டிஸ்டுகளுக்குலாம் டவுட். இது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நேரத்துல அந்த கண்ணாடி இது ஃபுல்லா அப்படியே கிராக் ஆயிருக்கு. ஃபுல்லாவே இது ரிசர்ச் உலகத்தில் நடந்த ஒன்று. அப்பொழுது மனிதனின் ஆவி மனிதனை விட்டு பிரிகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதே போல நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா பைபிள் உண்மையா பொய்யா? நோவா பெட்டகத்தை செஞ்சாரு. அது என்னன்றது அதை ரிசர்ச் பண்றதுக்கு என்ன பண்ணாங்களோ அதே அளவுள்ள நோவா பெட்டகத்தை அவங்க செஞ்சாங்க. செஞ்சு எந்த இடத்துல செஞ்சாங்கன்னா கடலுக்குள்ள போய் செஞ்சிருக்காங்க. அப்ப நோவா பெட்டகம் கடல்ல மிதக்குதா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னடா அப்ப பைபிள் வேர்டு தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நோவா பெட்டகம் செய்த பிறகு கடல்ல போய் செய்த பிறகு தண்ணி விட்டாங்க. நிறைய கடல்ல எந்த அளவு தண்ணி இருக்குமோ அந்த அளவு தண்ணி விட்டாங்க. விடும்போது அது அப்படியே கிளம்பினது. அப்ப கண்டுபிடிச்சாங்க, ஓகே பைபிள் சொன்னது கரெக்ட்னு சொல்லுது. ஏன்னா மனுஷன் என்ன ஃபர்ஸ்ட் எப்படி நினைச்சிருந்தா பூமி தட்டையானதுன்னு சொன்னான். ஆனா அதுவே பைபிளை படிச்சிருந்தாவே தெரியும், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கும் தேவன் இருக்கு. அப்ப பைபிளை படிச்சாவே உலகத்துல எல்லாமே என்னது எது உண்மையோ அது தெரிஞ்சிடும். ஆனா மனிதனுக்கு அந்த இது பைபிளை படிக்கின்ற ஞானம் இல்ல. சில பேர் அதுக்கப்புறம் தான் உணர்வடைஞ்சு ஒன்னே செஞ்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் தான்
இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்களா, இதுல இருந்து நம்ம அறிவது என்னன்னா, நமக்கு அதிபதி யாரு? தேவன் தான், கர்த்தர் தான். நம்ம வந்து சாத்தானை கண்டோ என்னை ஏதாவது பண்ணிடுமா அதெல்லாம் பயப்படவே வேணாம். ஏன்னா கர்த்தர் வந்து சாத்தானை ஜெயித்தது போல அவருடைய பிள்ளைகளாகி நாமும் சாத்தானை ஜெயித்து கொண்டு இருக்கிறோம்ன்ற நாம் விசுவசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாத்தானை எனக்கு அது பண்ணிடுவான் எதுவுமே அந்த எண்ணமே நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம இருக்கும்போது அந்த எண்ணமே வரக்கூடாது. இதுலதான் இதுதான் போட்டிருக்கு, நம்முடைய ஆவிகளுக்கு அதிபதி தேவன் தான். இப்ப எரேமியா 32:27 இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். யார் சொல்றது? கர்த்தர் தான் சொல்றாரு. முன்னாடி மோசே சொன்னாங்க, ஆரோன் சொன்னாங்க, ஆனா இப்ப கர்த்தரே சொல்றாரு, நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றாரு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம வந்து தேவன் மேல பற்றுதலா இருக்கும் போது எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இதனாலதான் மாமிசமான யாவருமே கடைசியில எங்க போய் சேருவோம்? நம்ம தேவனிடத்தில் தான் போய் நிற்போம். இதனால வந்து நம்ம வந்து தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். சங்கீதம் 31:15 எடுங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஓகே, அதே மீனிங் தான். அதாவது மனுஷனுக்காக இது எல்லாம் எழுதப்பட்டது. என் காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் தேவனின் கரத்தில் இருக்கிறது. அது என்ன வியாதியா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், கடைசியில நம்முடைய காலம் முன்னாடியே குறிக்கப்பட்டு விட்டது. இந்த காலம்ன்றது அதை அறிந்து நம்மளோட வந்து உணர்வு உடையவர்களாக இருப்போம். பயம் இருக்கும், உலகத்துல இருக்கும், மாமிசத்துல தான் நம்ம வாழ்றோம். வாழும்போதே நமக்கு சில கவலைகள் இருந்தாலும், சில துன்பங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கடைசியில் என் தேவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நம்முள் இருக்கணும். இதனாலதான் வந்து இப்ப நான் கம்பேரிஷன் மனிதனுக்கு அதான் காட்டினேன். ஏன்னா வந்து மனிதன், கர்த்தர் நம்மளை உருவாக்கினவர், நம்மளை எடுப்பதற்கு அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இடையில் வந்து போவதற்கு மட்டும்தான் பிசாசானவர். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நாம் தைரியமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் 18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஓகே, பார்த்துட்டோம். நம்ம முன்னாடி 18 பார்த்தோம். எடுக்கவும் அதிகாரம் கிடையாது, கொடுக்கவும் என்னால் தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. 17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு நான் உயிர்த்தெழுதற்கு காரணகர்த்தர் பிதா. பிதா ஏன்னா என் மேல் அன்பாய் இருக்கிறார். அப்ப பிதா வந்து ஏசப்பாவின் மேல் அன்பாய் இருந்தார். அதே போல ஏசப்பா நம் மேல் அன்பாய் இருக்கிறார். பிதா எந்த அளவு அன்பு ஏசப்பாவின் மேல் வைத்து
யோசித்து பார்ப்போம், படவே முடியாது. நம்ம படுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தேவன் அப்படிப்பட்ட பாடுகளை பட்டார். இப்ப நம்ம தேவ அன்பை பார்த்தோம். இதே கொஞ்சம் மனித அன்பை யோசிக்கலாம். மனிதனின் அன்புல எது உன்னதமான அன்புன்னு சொல்லுவோம்? தாயின் அன்பு சொல்லுவோம். சரிங்களா? சொன்னால் எல்லாரும் தாயின் அன்பு தான் உன்னதமான அன்புன்னு சொல்லுவோம். அந்த தாயின் அன்பு கூட இந்த காலத்தில் ரொம்ப எப்படி இருக்கு நம்ம நியூஸ்ல டிவியில பார்க்கும் போது தெரியும். அப்ப அந்த தாயின் அன்பு எப்படின்னா, தாய் தனது ரத்தத்தை பாலாக தனது குழந்தைக்கு தருகிறார். அந்த ரத்தம் கூட ஒரு சின்ன பாட்டு தான் போகுதான். அப்ப அதுதான் மனித அன்பு. தேவ அன்பு தனது கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்த அன்பு. இதுதான் மனித அன்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தான் படைத்த மக்கள், அடுத்தது மரணம்னு பார்த்து தேவன் அவருடைய மரணத்தை பார்க்கலாம். தான் படைத்த மக்கள் பாதாளத்திற்கு நரகத்திற்கு சென்று விடாமல் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தேவன் தமது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவன் ஏற்றுக்கொண்ட மரணம் நம்மளை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கின்ற மரணம். இதை மனிதனின் மரணத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மனிதன் ஒரு மனிதன் மரித்து விட்டான்னு வச்சுக்கோங்க. மரித்தோடனே அடுத்த மனிதன் என்ன செய்வான்? நெக்ஸ்ட் அடுத்த என்ன வேலை, என்ன பண்ணலாம், அடுத்த காரியம் என்ன, இன்னைக்கு எடுக்கலாமா நாளைக்கு எடுக்கலாமா, அந்த யோசனை தான். அது பில்லியன்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எத்தனை கோடி சேர்த்து வச்சிருப்பாங்க, போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த இடத்தில் மதிப்பே கிடையாது. அவன் பேர் சொல்லியும் அழைக்க மாட்டாங்க. இந்த டெப்பாடியை எப்ப எடுப்போன்ற ஒரு எண்ணம் தான் வரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். இதுதான் மனிதனின் அன்பு. இப்ப தேவ அன்பை பார்த்தோம், மனிதனின் அன்பு பார்த்தோம். இப்ப எந்த அளவு தேவ அன்பு உன்னதமான அன்பு என்பதை நாம் ரொம்ப உணரணும். இந்த நாள்ல உணரணும். சும்மா வந்தோம் போனோம் என்று இல்லாமல் தேவ அன்பை உணர்ந்து உணர்வுடையவர்களாக நாம் ஒரு பாடலை பாடலாம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்டிருந்தான் இயேசுவின் அன்பை மறந்திடாதே, கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதே, கையில் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நிலாயோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனிதன் கண்டிருந்தான் இயேசுவின் அன்பை. அளவிலா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலக்கமிலா அன்பு, கருணை சேரன்பு, கலக்கமிலா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்டிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மழுவுரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரை தந்த தேவன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்டிருந்தால் இயேசுவின் அன்பை. ஒவ்வொரு வருடமும் நாம் சிலுவை தியானத்தை தியானிப்போம். தியானித்துவிட்டு அதன் பிறகு நடக்கிறோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. இனிமேலாவது சிறிது சிறிது கொஞ்சமாவது உணர்ந்து தேவனின் அன்பை உணர்ந்து, இன்று உணர்ந்த தேவனின் அன்பை நாம் ஜீவன் உள்ளவரை உணர்ந்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாகவும் தேவனுக்கு சாட்சியாக இருக்கவும் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஆவியை எடுக்கவும் முடியும், எடுத்துக்கொள்ளவும் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் அழகாக சொன்னார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்ப வார்த்தைக்கு நேராக போலாமா? ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். கேட்க ரெடியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெடி தானே? சவுண்டை காணும். 2 கம்பி தான் தூங்குது. நான் ஒரு 2 மணி நேரம் பேச போலான்னு வந்தேன். ரெடி தானே? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நிறைய வார்த்தை கேட்டிருக்கோம். ஒண்ணே ஒன்று வந்து சொல்லி நான் முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர்